ஒரு சிறிய நாய் ஒன்று அச்சத்துடன் சுற்றி பார்த்தது. தெருவை கடக்க முயன்றது. அந்த பயந்த நாயை ஒரு சிறுவன் பார்த்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு இரக்கத்துடன் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவன் கவனமாக அந்த நாயை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றவுடன் அவன் அம்மா ஆச்சரியமாக கேட்டார், இந்த சிறிய நாயை எங்கே கண்டுபிடித்தாய்? இது தெருவில் பயந்து இருந்தது. நாம் இதை வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா அம்மா என்று சிறுவன் நாயை அருகில் அணைத்துக் கொண்டு கேட்டான். அவனது அம்மா மெதுவாக சிரித்தாள். முதலில் இதற்கு உரிய உரிமையாளர் இருக்கிறாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அதுவரை நாம் இதை கவனித்துக் கொள்ளலாம் என்று கூறினாள். சிறுவன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். அவன் நாய்க்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தான். சிறிய நாய் இதை பார்த்து மகிழ்ச்சியுடன் தனது வாலையும் ஆட்டியது. அந்த இரவு நாய் சிறுவனின் படுக்கையின் அருகில் சுருண்டு படுத்தது. இது முதல் முறையாக அது பாதுகாப்பாகவும் வெப்பமாகவும் உணர்ந்தது. மறுநாள் காலை சிறுவன் அந்த நாயின் ஒரு படம் வரைந்து பல பகுதியில் பல போஸ்டர்கள் ஒட்டினான். பல நாட்கள் கடந்த போதும் யாரும் நாயை பற்றி கேட்கவில்லை. ஒரு மாலை சிறுவன் வீட்டின் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருக்க அந்த நாய் மகிழ்ச்சியுடன் அவனுடன் ஓடிக்கொண்டிருந்தது. இதைக் கண்ட அவன் அம்மா புன்னகைத்து, இந்த சிறியவன் இனி உன்னுடன் இருப்பதே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார். சிறுவன் மகிழ்ச்சியுடன் தனது புதிய நண்பனை அணைத்துக் கொண்டான். நான் உன்னை லகி என்று அழைப்பேன். அந்த நாளுக்குப் பிறகு லகியும் சிறுவனும் பிரியாத நண்பர்களாகி எண்ணற்ற சாகசங்களை அனுபவித்தார்கள். வாழ்நாளின் முழு காதலையும் பகிர்ந்து கொண்டார்கள்.